கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் அந்த அனுப்பின வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க, கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டிருப்பாராக. இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, குடும்பத்தின் மேல் அந்த ஆசீர்வாதங்கள் தங்கும். இனி உள்ள நாட்கள்ல வீட்டுல காணப்படுகிற பிரச்சனைகள் மாறி, கடன் பிரச்சனைகள் மாறி, பண பிரச்சனைகள் மாறி, குடும்பம் வாழ முடியாம தற்கொலைக்கு நேரா நீங்க போயிருந்தீங்கன்னாலும் கூட, அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க இருந்தால் கூட ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், உன் வீட்டுல இந்த ஆசீர்வாதம் தங்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை, உன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி, உன் கடன் பாரங்கள், மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, உன் வீட்டுல நான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் தங்க பண்ணுவேன், தங்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை பார்த்து நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். நம்ம ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கல? குடும்பத்துல ஏன் கடன் பிரச்சனை, மன அழுத்தம், தேவைகள் சந்திக்கப்பட முடியல, சரியான வேலை கிடைக்கல, சரியான வேலை இருந்தும் சரியான சம்பளம் இல்லை, சரியான சம்பளம் இருந்தும் கடன்கள்னால மூழ்கி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைனால ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாம, பிள்ளைகளுக்கு மீதி எடுக்க முடியாம, நம்ம தேவைகளுக்கு மீதி எடுக்க முடியாம, குடும்பத்துல அடுத்த மாதங்களுக்கு மீதி எடுக்க வைத்து கொள்ள முடியாம பலவிதமான நெருக்கங்களோட நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த கடன்களை அடைக்க முடியலையே, இந்த மன அழுத்தம், பிரச்சனை, போராட்டம், இப்படி ஒரு வேளை இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சிரசின் மேல், வீட்டின் மேல் அந்த ஆசீர்வாதம் இன்று முதல் அது தங்க போகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது அதே நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். 28வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வசனத்துல இந்த ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஏசப்பா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மை உள்ள மனுஷன், அப்ப ஆண்டவர் நம்மளிடத்துல என்னை எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஏசப்பா நம்மளிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, வாழ்க்கையில உண்மை வேணும். வாழ்க்கையில உண்மை இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உண்மை இல்லாம, கடவுளுக்கும் உண்மை இல்லாம, குடும்பத்துக்கும் உண்மை இல்லாம, செய்யற வேலையிலயும் உண்மை இல்லாம, செய்து வந்து இப்போ வேலை இல்லாம இருக்கிறீங்கல்ல, அந்த முந்தி வேலை பார்த்த இடத்துலயும் உண்மை இல்லாம, அல்லட்ட வேலைக்காக நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம வாழ்க்கையில உண்மை இல்லாம இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பலரும் ஆசீர்வாதம் வேணும் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன இல்லைன்னா அந்த உண்மையை நம்ம காணப்பட முடியல, உண்மையா வாழ முடியல, உண்மையா இருக்க முடியல. சில இடத்துல போய் பித்தலாட்டம் போன்ற காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வேலைக்கு போகிறோம்னு வைங்களா, சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறோமா, அதுக்கு முந்தி ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாலே நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. 5 நிமிடத்துக்கு முன்னால் நம்ம இருக்க முடியல. 9 மணிக்கு வேலைன்னா 9:05க்கு 9:10க்கு தான் போறோம். அந்த வேலையில நம்ம உண்மை இல்லை. அதே போல அந்த வேலையை விட்டு நம்ம வெளியில வர்றோம்னு பாருங்களேன், அந்த வேலையை விட்டு வெளியில 5 மணிக்கு நம்ம முடியும்னா 4:30க்கே நம்ம வெளியே வந்துடுவோம். 4:45க்கே வெளியே வந்துடுவோம். காரணம், அந்த வேலையில நம்ம உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை முதலாவது ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு உண்மை வேணும்.
நம்ம குடும்பத்துல நமக்கு உண்மை வேணும். எல்லாத்துலயும் நம்ம உண்மையா இருந்து வாழ்ந்தாதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்தி என் பிள்ளைகளை கஷ்டம் இல்லாம, கடன் இல்லாம வாழ வைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஆனா உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு ஒரு பக்கத்துல. ஆனாலும் இந்த ஆசீர்வாதங்கள் குறைவாய் காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உண்மை இல்லாத காரணம். எதுல நம்ம உண்மை இல்லை அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஏசப்பா இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில இந்த விஷயத்துல நான் உண்மை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லாம இருக்கலாம், அவர்கிட்ட குடும்பத்துக்குள்ள சில விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கலாம், அவர்கிட்ட பண விஷயத்துல நான் உண்மை இல்லாம இருந்துக்கலாம், நீங்க ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையா இருக்கலாம், தசம பாகத்துல இருக்கலாம், எதுலையோ ஒரு விஷயத்துல நீங்க உண்மை இல்லாம இருக்கலாம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல உண்மை இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் சற்று யோசித்து பாருங்க. ஆமா, கடன் அதிகமா இருக்கிறனால சில நேரத்துல ஆலயத்துல போய் அந்த காணிக்கைகள் கூட ஒழுங்கா நம்ம செலுத்த முடியாம, பொருத்தனை பண்ணது கூட நிறைவேற்ற முடியாம கூட இருக்கணும். அது கூட உண்மை இல்லாம இருந்தா சற்று உங்க இருதயத்தையும் வாழ்க்கையும் ஆராய்ந்து பாருங்க. உண்மையா இருக்க பழகுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். மேல அன்பு வைத்திருக்கிறனாலதான் அவ்வளவு பாடுகளை அவர் சகித்து உங்களை என்னையும் நல்லா வைக்கிறதுக்கு தான் ஏசப்பா வந்திருக்கிறார். அதனால உண்மையா இருந்து பழகுங்க. கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சில வேளையில ஜெபத்துல நம்ம உண்மை இல்லாம இருக்கலாம். ஊழியம் பண்ணுவோம்னு சொல்லி ஊழியம் பண்ணாம உண்மை இழந்து போய் இருக்கலாம். ஆமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காம நம்ம உண்மை இல்லாம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க உண்மை இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அதை நீங்க யோசித்து தேவனிடத்துல ஒப்புரவா நீங்க உண்மையாய் நீங்க வாழ்வதற்கு அர்ப்பணிச்சீங்கன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து தான் உங்களை ஆசீர்வித்து மறுபடியும் அவங்க கடன்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, வாழ்க்கையில இருந்து உங்களை விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேனப்பா. உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. உண்மை உள்ள குடும்பத்தின் மேல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கடன் பாரத்துல இருந்து விலகி சமாதானம் பெற்று சந்தோஷம் பெற்று அப்பா வரக்கூடிய நாட்கள்ல மனமகிழ்ச்சியாய் வாழ கத்தர் உதவி பண்ணுங்க. இந்த கடன்களை அடைக்க உதவி பண்ணுங்க தகப்பனே. அப்பா மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே உண்மையாய் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த மன அழுத்தங்களை நீக்கி சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தோட வாழ அப்பா வைப்பீராக. அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டங்களோட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நிரந்தரமா நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த கேட்ட வசனத்தின்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பேரை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன்.